ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வேஸ்ட் விளாக். இன்றைக்கு என்ன சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கு வந்து 22ஆம் தேதி கடைசி நேரமாகி கொண்டிருக்கு. 23ஆம் தேதி ரீசெண்டாக பிறந்த நாள். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் டேஸ்ட் உடைக்கிறது மற்றது இதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. பழமைய மாதிரி 29 எங்க அவர் சித்தப்பா கேக் எல்லாம் வாங்கி கொண்டிருக்காங்க. 2 பேருமே நல்ல நித்திர அஞ்சு பாருங்க. ரித்திக் முன்னுக்கு என்ன இருக்கண்டு அங்க பாருங்க கேக் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, தீப்பட்டி அம்மா, தீப்பட்டி தீப்பட்டி ஓ 3 வாயின் சரி. ஓகே, கேக்க கட் பண்ணு தம்பியாக. இந்த இதெல்லாம் வாங்கினதுல வடிவு கேக்கியா? வீசனா தடிச்சு விட இது அடிக்கலாமா? பாட்டு பாடல நோட் பண்ணு நோட் பண்ணு
அப்படிங்க பாருங்க இங்க பாருங்க ரித்தி ஆட்டுக்குட்டி அப்படியே இருங்க அவன் தான் ஸ்டைலா இருக்கிறான் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் வந்து சுபேஷோட பர்த்டேக்கு கேக் கட் பண்ணினாங்க. இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம்டா, இப்போ நாங்கள் இன்றைக்கு விடியவே குளித்து சுவேசன் மூழ்கிட்டு வளமை தான் வளமையாக என்ன செய்வோம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விசேஷங்கள்னாலும் சரி பிறந்த நாள் இருந்தாலும் சரி நாங்கள் வந்து விடியவே மூழ்கி போட்டு அந்தோனியார் கோயிலுக்கு போகிறது வளமை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோனியார் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே சந்தைக்கு போய் சாமான் வாங்கி கொண்டு சமைச்சு வளமையாக தெரியுமா. இப்போ நாங்கள் வளமையாகவே நாங்கள் எங்களோட குடும்பங்கள் எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு பிறந்த நாள் வந்து சிம்பிளாக முடிக்க போகிறோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சுபேஷன் ஓகே வந்து வலிக்கிட்டோம். இப்போ வந்து கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க. அந்தோனியார் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். அந்தோனியார் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே சந்தை போயிட்டு வருவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்தோனியார் கோயிலுக்கு வந்து வழியாக கும்பிட்டுட்டு வந்து மெழுகுதிரி ஊதிபத்தியை கொளுத்திட்டு போவோம். சாப்பிடாக்களுக்கு நண்டு வாங்க போகிறோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சமையல் முடிஞ்சுது. இப்போ சமையலை வந்து என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே வாங்க. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மஞ்சள் சோறு வளமையாக எங்கட வீட்டை பர்த்டே என்ன விசேஷம் பண்ணாங்க காய்ச்சல மஞ்சள் சோறு ரொம்ப கருவேப்பிலை போட்டிருக்கு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பால் விட்டு நல்ல பால் கத்தரிக்காய் பால் கறி. ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் வெங்காயம் சம்பல். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பீஃப் கறி. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி சாப்பிடாத ஆக்களுக்கு வந்து நண்டு கறி. ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கோழிக்கறி. ஓகே இதையும் விட இறைச்சி கறி காய்ச்சிருக்குது அவங்க சாப்பிட்றதுக்காக. பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ கறியுமே சமைச்சிருக்கு.
ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பசி வந்துட்டு விடிய சாப்பிடல. விடிய வந்து ஒலிம்பி அங்கே போய் இங்கே போய் எல்லாம் வந்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ வந்து போட்டு சாப்பிட போகிறோம். வடிவா வாங்க சாப்பிடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சாப்பாடு போட்டுட்டு வந்துட்டேன். சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி இறைச்சி, பீஃப் கறி, கத்தரிக்காய், வெங்காய சம்பல். பசி வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து சாப்பிடுவோம். பிறந்த நாள்காரன் சாப்பிட்றார். அவரையும் மக்கா காட்டுவோம். அங்கே மாமி வந்திருக்கா. எப்படி சாப்பாடு? கத்தரிக்காய் கறி நான் வச்சது, சம்பல் அம்மா போட்டது, இறைச்சி கறியில் அப்பா வச்சது. ஓகே, நல்லா சாப்பாடு சாப்பிடுவோம். இன்னும் நாங்கள் வடிவாக காட்டவே இல்லை. நாங்கள் வடிவாக காட்டல. வடிவா நின்றா தான் தெரியும். வடிவா சரி, பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்டு உங்களை காட்ட முடியும். யாழ்ப்பாணம். ஏனண்டா இந்த கடையில் கிடக்கிற உடுப்பு எல்லாம் எடுத்துகிட்டு எறிவார். முழு மாடலும் இருக்கு அவர்கிட்ட. அப்போ இல்லாத மாடலில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லாயிருக்கும். பிறந்த நாள் எப்படி போகுது? நல்லா போகுதா இல்லாட்டி சும்மா வளமையை விட கொஞ்சம் இதாக தான் போதா? நான் ஓகே, பரவாயில்ல. இப்போ இதான் நல்லமா இருக்குது. இதான் நல்லமா இருக்குது. என்னென்னு சொன்னால் சலசலப்பு கலகலப்பு இல்லாமல் நல்ல அமைதியாக வந்து இன்றைய பிறந்த நாள் போகுது. ஓகே, சாப்பிடுவோம். முதல்ல பிறந்த நாள் சமையல் முடிஞ்சு இப்போ அடுத்த தரம் டீ வந்துட்டு. என்னம்மா நீங்கள் செய்வோம், நாங்கள் செய்வோம். அம்மா தான் நம்மான்னு சொல்கிறது. எந்த பக்தருக்கு தான் ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ திருப்பி டீ பின்னேரம் செல்லாக்காக்கள் எல்லாம் வந்துருக்கணும். முண்டுக்கு நிற்கிறேன், படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இங்கே மழை பெஞ்சோஞ்சு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேற டைமாக டீ குடிக்கிறோம். அப்பா சுட்டு டீ குடிச்சிட்டு உங்களுக்கு இனி என்ன பார்க்க மாதிரி காட்டுறோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எவ்வளோ சிம்பிளாக செய்யணுமோ அவ்வளோ சிம்பிளாக வந்து நைட்டெல்லாம் கேக் கட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாகலாம் வந்து வளமையாக வந்து பர்த்டேஸ்லாம் பெனர் அடிப்பாங்க. ஃப்ரெண்டாகலாம் வந்து வடிவா நீட்டாக ஃபோட்டோ பெனர்லாம் அடித்து கொண்டு பார்த்தீங்கன்னா நைட் வந்து கேக் கட் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரோடையும் வளமையாக வந்து எப்படி நாங்கள் சொந்தங்களோட வந்து கூடி சமைச்சு சாப்பிட்டு இருப்போமோ அதே மாதிரி இன்றைக்கி கடையும் வந்து போட்டு வேலையில் நிறைய இருக்குங்களுக்கு. ஆனாலும் கடையில் வந்து போட்டு சொந்தங்களோட வந்து வழியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னேரம் டீ குடிச்சிட்டு நாங்கள் மாமியாக்கள் செல்லாக்காயெல்லாம் வந்து நிற்கிறாங்க. இப்போ செல்லாக்காக்கள் கொஞ்சம் தரதான் கொண்டே நான் தான் விடணும். உண்மையாக வந்து வளமையை விட பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக முடிக்கணுமோ அவ்வளோ சிம்பிளாக வந்து நாங்கள் வந்து பேசிட்டுறதுனால மிக மிக எளிமையாக வந்து கொண்டாடி முடிச்சிருக்கோம். கொண்டாடியன்னு சொல்லல, அது மிக மிக எளிமையாக வந்து செய்திருக்கிறோம். உண்மையாக வந்து சந்தோஷமாக இருந்தது. வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆட்கள் ஒரு என்னென்னு சொல்கிற டென்ஷனுகள் அப்படி இப்படி என்ற மாதிரி ஒரு போய் கொண்டிருக்கு. இந்த முறை அமைதியாக வந்து பர்த்டே வந்து முடிச்சிருக்கின்ற பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளையிலேருந்து வீடியோக்கள் நிறைய பேர் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் எனக்கா வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணுங்க. நான் இந்தியாவுக்கு போகும்போது வாங்கி வச்ச ஆர்டர் எல்லாமே வந்து சரியான பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாத முடிவுக்குடையில் வந்து நிறைய உடுப்பல் தச்சு கொடுக்கணும். அதனால் வந்து வீடியோ வந்து தொடர்ச்சியாக போடலாமல் இருக்குது. அதனால் நிறைய உறவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ தொடர்ச்சியாக போடுறது கேட்குறீங்க. அது மட்டும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பர்சனலாக வந்து கேட்குறீங்க. வீடியோவுக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், இன்றைக்கு அப்லோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி. வளமையான சொல்கிறதான் இப்படி எல்லாம் சொந்தங்கள் கிடைக்க வந்து நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். அதான் காரணம்னு சொல்கிறது தையல் வேலையில் இருந்தபடினால வந்து நாங்கள் வீடியோ வந்து நடுக எடுத்து போட இயலாமல் இருக்குது. இன்றைக்கு தான் வந்து ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொல்லலாம். பேசின பிறந்த நாள் தானே. நேற்று யாழ்ப்பாணம் போய் அதுக்கு முதல் நாள் தையல், அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா நான் யாழ்ப்பாணம் போய் வந்தது. அப்படி மாறி மாறி ஒரே வேலையாக இருக்கிறபடினால தொடர்ச்சியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் இருக்குது. ஓகே, பார்த்துருப்பீங்க வீடியோவில். உண்மையாக வந்து சந்தோஷமாக பேசுகிற 28வது பிறந்த நாள் கைஸ் நாங்கள் வந்து சொல்லல உங்களுக்கு தொடக்கத்தில் சொல்லி பண்ணிக்கிறேன். 28வது வயசு பிறந்த நாள் வந்து சந்தோஷமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த எலியன் வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நிறைய ஆர்டர்கள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா விதம் விதமாக வந்து நெடுக தைக்கிற உறுப்பு இல்லாமல்
டிசைனாக வந்து விதமாக என்ன சொல்கிறேன் விதமாக வித்தியாசமாக என்ற மாதிரி நிறைய உடுப்புகள் வந்து தைக்க கிடக்குது. அது எல்லாமே உங்களுக்கு தைக்கிற வீடியோ போடாடி தைச்ச வீடியோ கண்டிப்பாக போடுறேன். என்ன சொன்னால் தைக்க வந்து சம்டைம்ஸ் எடுக்க இல்லாமல் இருக்கும் வீடியோக்கள். நானும் தைச்சு கொண்டு மச்சாலும் தைச்சு கொண்டுப்பா. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமி நிற்க மாட்டா, சுபேஷன் நிற்காது. அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆட்கள் இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி அந்த வீடியோ எங்களோட வேலை இருக்கிறபடினால வீடியோ எடுக்க இல்லாமல் போகிறது. இல்லாட்டி நிறைய பேர் இருக்கிறாக்கா டெய்லரிங் வீடியோ முழுசாக போடுங்க, கட் பண்ணுறேன் சரி தைக்கிறேன் சரி முழுசாக போடுங்கன்னு சொல்லி கேட்குறது. உண்மையாக அதுதான் காரணம். இல்லாட்டி கண்டிப்பாக வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ ரைஸ் நேரமோ அவ்வளோத்துக்கு அளவு வந்து நாங்கள் தைக்கிறத போடுறோம். இல்லாட்டி தச்சு முடியும் உங்களுக்கு வந்து அந்த டிசைனை போடுறோம். உங்களுக்கு யாருக்கும் இப்போ தச்சு முடியும் ஒரு டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டால் தான் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆர்டர் தருவீங்க. நல்ல நல்ல பார்ட்டி வேர் ஆர்டர் நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தச்சு தருவோம். ஓகே, இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான். பாய்.